மட்டன் பிரியாணி பிகினர்ஸ் பேச்சுலர்ஸ்க்காக பார்த்து செய்யப்பட்டது. நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து எவ்வளோ சூப்பராக ஈஸியாக செட்டிநாடு ஸ்டைலாக பண்ணலான்றதை பார்ப்போம். நம்ம வந்து எவ்வளோ தான் சமையலில் எக்ஸ்பர்டைஸ்டாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து பிரியாணி சேர்த்தரலன்னா ஆக்சுவலாக அங்கே வந்து நம்மளோட மவுஸே ஒர்க் ஆகாதுன்னு சொல்லலாம். ஏன்னா பிரியாணிக்கு வந்து அவ்வளோ மகிமை இருக்குது. நீங்கள் பிரியாணி மட்டும் சூப்பராக பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து பயங்கரமான எக்ஸ்பர்டைஸ்ன்னு சொல்லி அவங்களே ஆட்டோமேட்டிக்காக ஒத்துப்பாங்க. அத்தனை ரெசிபி நம்ம செஞ்சு காட்டுறதுக்கும் பிரியாணி செஞ்சு காட்டுறதுக்கும் ஈக்குவல்னு சொல்லலாம். இந்த பிரியாணி வந்து நம்ம சந்திரா சஞ்சரிப்பேட்டை ஸ்டைலில் எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் செட்டிநாடு பிரியாணி. இது வந்து பார்த்தீங்கன்னா தம் கட்டிலாம் பண்ணல, ப்ரெஷர் குக்கர்லேயே எவ்வளோ சூப்பராக டேஸ்டியாக குலையாமல் இந்த மாதிரி கடையில் வாங்குகிறோம் பார்த்தீங்கன்னா தம் பிரியாணி அந்த அளவுக்கு எப்படி பண்ண போகிறோன்றதை நான் இப்போ காமிக்க போகிறேன். இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களே பிரியாணியை வந்து பயங்கரமாக செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. அதுக்கு ஐ எம் வெரி 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 ஷுர். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம், இயற்கையை ரசிச்சுட்டு. மட்டன் பிரியாணிக்கு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், முதல்ல குக்கர் எடுத்துகிட்டு 1/2 கிலோ மட்டன் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு இதை வேக வைக்கணும். அதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஓகேங்களா, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக கல்லுப்பு தேவையான அளவுக்கு தூவிட்டு இது மட்டன் முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டால் போதும். அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் இருக்குது, வீட்டிலே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் நாங்கள் போட்டிருக்கோம். போட்டுட்டு குக்கரை போட்டு மூடி நல்லா 5 to 6 7 விசில் தாராளமாக வச்சு எடுத்துக்கோங்க. மட்டன் இந்த மாதிரி வெந்து வந்துடும். அதே மாதிரி முக்கியமான விஷயம், விசில் இறங்கின பிறகு நம்ம ஓப்பன் பண்ணக்கூடாது. கொஞ்சம் நேரம் கழித்து ப்ரெஷர் அடங்கின பிறகு தான் ஓப்பன் பண்ணோம். எடுத்து செக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மட்டன் வந்து சூப்பராக வெந்திருக்கான்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கையை வச்சு தொட்டு பார்ப்போம், சூப்பராக பஞ்சு மாதிரி வந்திருக்கு. அப்படின்னு தண்ணி நம்ம ஓரமாக எடுத்து வச்சுப்போம். இதை வச்சு தான் நம்ம பிரியாணி பண்ண போகிறோம், சரிங்களா. இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மட்டனையும் நாங்கள் தனியாக எடுத்து வச்சிட்டோம். வாங்க இப்போ அரிசி அளவாக பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கோம், பாஸ்மதி அரிசி. இந்த கப்பில் இந்த மெஷர்மெண்ட்டுக்கு நாங்கள் ஒரு கிளாஸ் எடுத்திருக்கோம். ஸோ 2 கிளாஸ் பிரியாணி அரிசி நாங்கள் எடுத்துருக்கோம். எடுத்துகிட்டு இதை என்ன பண்ண போகிறோம், நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கழுவணும். ஸோ நல்லா தண்ணி ஊற்றி 2 வாட்டி கழுவி எடுத்துக்கோங்க. 1 வாட்டி கூட ஓகே, 2 வாட்டி கழுவி எடுத்துக்கோங்க. கழுவி எடுத்துகிட்டு இதை அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு 1/2 hour ஊற வைக்கணும், சரிங்களா. இப்போ வாங்க தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் அளவு பார்ப்போம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 பெரிய வெங்காயம், 2 பெரிய தக்காளி, ஒரு 5 பச்சை மிளகாய், ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பட்டை வகைகள் வந்து நான் காட்டுறேன். பட்டை வகைகள்னால் பட்டை, ஏலக்காய், நட்சத்திர சோம்பு, பிரியாணி இலை, கடல் பாசி இதெல்லாம் இருக்கும். ஸோ நாங்கள் இதெல்லாம் வந்து ஒரு கப்பில் எடுத்து வச்சுருக்கோம் பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, 1 கைப்பிடி அளவுக்கு புதினா நல்லா கழுவி கிள்ளி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி நீட்டாக நறுக்கி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிக்கலாம். இதுக்கு வந்து குக்கர் நல்லா சூடு பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க, 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஏன்னா எண்ணெய் அதிகமாக ஊற்றக்கூடாது. ஏன்னா பிரியாணிக்கு நம்ம ஆல்ரெடி மட்டனை வேக வச்சுருக்கோம்ல, அதுலேருந்தே கொழுப்பு வந்திருக்கும், அந்த ஆயிலே போதும். அதுக்கப்புறம் பட்டை வகைகள் நம்ம போட்டிருக்கோம். போட்டுட்டு நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துப்போம். இது வந்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு பொன்னிறமாக வதங்கி வரணும், ஓகேவா. அதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. பிரியாணிக்கு வந்து எல்லாத்தையும் நம்ம பார்த்து வதக்கணும். முக்கியமாக வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனிஷாக, ரொம்ப ப்ரௌன் ஆகக்கூடாது, கொஞ்சம் நல்லா வதங்கி வரணும். நல்லா பொன்னிறமாக வதக்கிடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு பொன்னிறமாக மாறி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 50% மாறிடுச்சு. திரும்பவும் நம்ம வந்து கரண்டி போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுக்கணும். இது வந்து அடிப்பிடிக்கக்கூடாது. ஸோ அதனால் வந்து நம்ம கரண்டி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டே இருக்கணும். இது நல்லா வதங்க பிரியாணிக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி வந்தாச்சு. இப்போ தான் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்க்கணும். இதுக்கு வந்து 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு திரும்பி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது நல்லா வதங்கி ஒரு நிமிஷம் விட்டுடுங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் எடுத்து நீங்கள் கலரி பாருங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயத்தோட சேர்ந்து கரைஞ்சி வந்துடும். இப்போ தான் வந்து நம்ம தக்காளியை சேர்க்கணும். தக்காளியை வந்து நல்லா தொக்கு மாதிரி கரைஞ்சி வரணும். அது வரைக்கும் வந்து நம்ம நல்லா வதக்கி எடுக்கணும். இந்த மாதிரி வதக்கிட்டே இருங்க. அது நல்லா வந்து உங்களுக்கு தக்காளி தொக்கு மாதிரி வரும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம மற்ற விஷயத்தை சேர்க்க முடியும். இதே மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இதே மாதிரி பண்ணிங்கன்னா பிரியாணி சூப்பராக வரும். ஸோ நான் வதக்கி விட்டுட்டேன், திரும்பவும் நான் வதக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ சூப்பராக உங்களுக்கு வந்துடும். ஆனால் நெக்ஸ்ட் எப்படி வதக்கிருக்கான்னு பார்த்தீங்களா. இந்த மாதிரி வதக்க உங்களுக்கு அப்படியே தொக்கு மாதிரி வந்துகிட்டே இருக்கும். ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சி உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா இந்த தக்காளி தூள் வந்து தனியாக பிரிஞ்சு வரணும். அது வரைக்கும் நீங்கள் வதக்கிடணும். இப்போ பாருங்கள் கொஞ்சமாக வந்தாச்சு. இப்போ நான் வந்து வதக்க என்ன ஆகுதுன்னா எல்லாமே பிரிஞ்சு வந்துடுது. தக்காளி தனியாக, அந்த தோல் தனியாக. இதுதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ வந்து நம்ம பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நான் வந்து 5 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். பச்சை மிளகா ஸ்டார்டிங்லேயே சேர்த்துட்டோன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சி வந்துடும். அந்த சீட்ஸ் எல்லாம் வெளில வந்துச்சுன்னா பிரியாணிக்கு டேஸ்ட் அந்தளவுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போயிடும். அதனால தான் வந்து நான் தக்காளி வதங்கின பிறகு இதை நான் சேர்க்குறேன். பச்சை மிளகா சேர்த்துட்டு புதினா கொத்தமல்லி நம்ம வந்து தூவிக்கலாம். அதையும் வந்து தூவி நல்லா வதக்கி எடுத்துக்கோம். நாங்கள் அதையும் சேர்த்து நல்லா இப்படி வதக்கி எடுத்துருக்கோம். இதை பாருங்கள், புதினா கொத்தமல்லி நல்லா வதங்கி வரணும். அது சுருண்டி வர அந்த டைமில் நம்ம 1 கப்பு தயிரை சேர்த்துப்போம். தயிரை சேர்த்துட்டு திரும்பவும் இதையும் வந்து நம்ம நல்லா வதக்கி எடுக்கணும். இது நல்லா வதக்கி எடுங்க. தயிர் வந்து நல்லா இந்த தக்காளி வெங்காயம்
பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லியோட கரைஞ்சி வரணும். இந்த மாதிரி நல்லா கரைஞ்சி வரும் பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து நம்ம செட்டிநாடு பிரியாணி மசாலா வந்து இதில் சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். இந்த மசாலா வந்து உங்களுக்கு எப்படி செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வி நீட் சிக்கன் செட்டிநாடு, மட்டன் செட்டிநாடு பிரியாணி மசாலான்னு சொல்லி டெக்ஸ்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அதை கண்டிப்பாக ஃபுல் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ 2 ஸ்பூன் செட்டிநாடு மசாலா, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூளை சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. இந்த மசாலா வந்து நல்லா இதோட கரைஞ்சி வரணும். எல்லாத்தையுமே இதே மாதிரி தான் நம்ம பார்த்து வதக்கி எடுக்கணும். ஒரு இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டனாலும் பிரியாணி சூப்பராக வராது. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா பிரியாணி நிஜமாக ஃபஸ்ட் கிளாஸில் வரும். இப்போ பார்த்தீங்களா எல்லாம் கரைஞ்சி அப்படியே அடங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம மட்டனை சேர்த்துப்போம். மட்டனை சேர்த்துட்டு திரும்ப நம்ம கலரணும். ஓகேங்களா? ஸோ திரும்பி நாங்கள் கீழே இருக்கிறத மேலே போட்டு, மேலே இருக்கிறத கீழே போட்டு நல்லா கலரி எடுத்துருக்கோம். இந்த மாதிரி கரெக்டாக நீங்கள் பண்ணி எடுங்க. பிரியாணி சூப்பராக வரும். மட்டனை கலரிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுடுங்க. ஒரு நிமிஷம் விட்டுடுங்க. விட்ட பிறகு இந்த மசாலாவோட ஸ்மெல் எல்லாம் வந்து உங்களுக்கு அடங்கிடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம பிரியாணி அரிசியை போட்டு பிரியாணியை செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ நல்லா நாங்கள் கலரி எடுத்துருக்கோம். அப்படியே வந்து நீங்கள் விட்டுடுங்க. ஒரு நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா, இந்த மாதிரி தட்டிட்டு ஒரு நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா சூப்பராகிடும். இப்போ வந்து ஒரு நிமிஷம் கழித்து இந்த மட்டன் தண்ணி இருக்கு இல்லையா, விசில் வச்சு எடுத்தோம்ல, அந்த தண்ணியை எடுத்துக்கோங்க. எதுக்கு பார்த்தீங்கன்னா பிரியாணி அரிசி நம்ம ஊற வச்சு எடுத்தோம்ல, இந்த டம்ளரில் தான் நம்ம 2 டம்ளர் பிரியாணி அரிசி ஊற வச்சோம். 2 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி. ஸோ ஆல்ரெடி மட்டனை வேக வச்சு எடுத்து அந்த தண்ணி இருக்குல்ல, அது வந்து 2 டம்ளர் எங்களுக்கு வந்தாச்சு. நாங்கள் அதை ஊற்றிட்டு அடிஷ்னலாக வந்து 1 டம்ளர் நாங்கள் தண்ணி வந்து இதை சேர்த்துருக்கோம். இப்போ நான் மெஷர்மெண்ட்டு கரெக்டாக சொல்கிறேன். 2 டம்ளர் பிரியாணி அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி. அதே மாதிரி 1 டம்ளர் எடுத்திங்கன்னா 1 டம்ளர் தண்ணி. ஸோ நாங்கள் வந்து 3 டம்ளர் ஊற்றிருக்கோம். மட்டன் வேக வச்சு எடுத்த அந்த தண்ணி இருக்குல்ல, அதை வந்து 2 கிளாஸ் போயாச்சு. இப்போ 1 கிளாஸ் வந்து நாங்கள் நார்மல் தண்ணியை ஊற்றிட்டு திரும்பி நல்லா கலரி எடுத்துக்கிறோம். இப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு இருக்கான்னு சொல்லி. உப்பு இல்லைன்னா நம்ம உப்பு தூவிக்கலாம். பிகாஸ் ஆல்ரெடி நம்ம மட்டனை வேக வைக்கும்போது உப்பு தூவி போட்டு தான் வேக வச்சு எடுத்தோம். எங்களுக்கு உப்பு பத்தலை. ஸோ அதனால நாங்கள் உப்பு தூவிருக்கோம். உப்பு தூவி நல்லா டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் உப்பு அதிகமாக இருக்கணும். அப்போ தான் அரிசியெல்லாம் போட்டோன்னா கரெக்டாக உங்களுக்கு பிரியாணி டேஸ்ட் சூப்பராக வரும். இப்போ ஊற வச்சு எடுத்த அரிசி அதில் சேர்த்துட்டு கரண்டி போட்டு நல்லா பிரியாணி அரிசியை கலரி விட்டுக்கோங்க. கலரி விட்ட பிறகு என்ன முக்கியமாக ஃபைனல் டச்சாக நம்ம லெமன் அதில் ஊற்றணும். 1/2 லெமன் எடுத்துருக்கோம். இதில் நல்லா புழிஞ்சு விட்டுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சுட்டு அப்படியே குக்கரை போட்டு நம்ம மூடி ஒரு விசில் வைக்க போகிறோம். மீடியமில், அதாவது சிம்மில் வந்து நம்ம ஒரு விசில் வச்சு எடுக்கணும். அப்படியே விசிலுக்கு நாங்கள் விட்டுட்டோம். கூட மீன் வறுவலும் பண்ணோம். இந்த மீன் வறுவல் வந்து பார்த்திங்கன்னா தவாவில் ஒட்டாமல் சூப்பராக வரும். எங்கள் வீட்டு ஸ்டைலில் வீட்டு மசாலாவில் நாங்கள் பண்ணி எடுத்த மீன் வறுவல். இதோட ஃபுல் வீடியோ கூட ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் டிஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக அந்த லிங்கை கொடுக்குறேன், போய் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா விசில் வந்தாச்சு. ஒரு விசில் வந்தால் போதும். சிம்மில் வச்சிங்கன்னா ஒரு விசில் மட்டும்தான். ஹையில் வச்சா 3 விசில். திறந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி ரெடி. அப்படியே வீடே மணக்குதுங்க. நிஜமாக வீட்டில் அரைச்சி பண்ண செட்டிநாடு மசாலாவை போட்டு பண்ணோம் இல்லையா, நிஜமாக மட்டன் பிரியாணி சூப்பராக இருக்குது. அதே மாதிரி வந்து நாங்கள் கொஞ்சமாக நெய் விட்டுருக்கோம். நெய் விட்டு நல்லா கலந்தெடுத்து மட்டன் வெந்திருக்கான்னு செக் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா மட்டன் சூப்பராக ஃபஸ்ட் கிளாஸாக வெந்துச்சு. அப்படியே என்ன வாழையில் அப்படியே சும்மா தண்ணியை தெளிச்சு அந்த தண்ணியை அப்படியே கையால் நீக்கி விட்டு ஒரு ஸ்மெல் வரும் பாருங்கள். அப்படியே பிரியாணியை போட்டு கொட்டி சாப்பிடணும்னு ஒரு செம்ம ஆசை வரும். இந்த வாழையில சாப்பிட்ற சுகமே தனி சுகம் தான். முக்கியமாக அந்த வாழையில போட்டு சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. முக்கியமாக பிரியாணியை போட்டு சாப்பிட்டா அதுக்கு டேஸ்ட்டு கூடுதலாகவும் இருக்கும். இதுக்கு சைடிஷாக பார்த்தீங்கன்னா தயிர் பச்சடி, அப்புறம் ஆல்ரெடி வறுத்து எடுத்த வஞ்சர மீன் வறுவலையும் வச்சாச்சு. சுட்டு பிரியாணியும் எடுத்து நாங்கள் இதில் கொட்டிட்டோம். பார்த்தீங்களா புகை எப்படி சூப்பராக வருது. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எதுவும் அரிசியும் குலையில, மட்டனும் கரெக்டாக வெந்திருக்கு. இதோட ஸ்மெல் நெக்ஸ்ட் லெவலில் இருக்கும். நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்து இது எப்படி வந்திருக்குன்னு சொல்லி நம்ம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். முக்கியமாக நம்ம சேனல் நீங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணலன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா, உங்களுக்கு அந்த சேனல் பிடிச்சிருந்தா, வீடியோஸ் பிடிச்சிருந்தா நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்டு, ஃபேமிலி, உங்கள் சர்க்கிளுக்குள்ளே நீங்கள் ஷேர் பண்ணிவிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம். இதில் வந்து நிறைய வீடியோ இருக்குது. மீன் குழம்புலாம் சூப்பராக நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக வச்சு போட்டிருக்கோம். அதுக்குள்ளே செம்ம ரெஸ்பான்ஸ் உங்ககிட்ட இருந்து. உங்களுக்கு டைம் இருந்தால் அதெல்லாம் போய் பாருங்கள். நான் எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மீன் குழம்பு, செட்டிநாடு ஸ்டைலில் பண்ணி எடுத்த ப்ரானு, ரீல்ஸ் பக்கம் போனீங்கன்னா நிறைய மொஜிட்டோஸு, இன்ஸ்டண்ட்டாக பண்ணி எடுத்த வெரைட்டி ரைஸ், ஸ்வீட்ஸு ஏகப்பட்டது இருக்குது. நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் போய் விசிட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி சந்திரா சஞ்சரை பெட்டி, தி டேஸ்ட் ஆஃப் சென்னை.